அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடங்க உள்ள போர் உலக அளவில் நிதி நிர்வாகம், வர்த்தகம், பொருளாதாரம் அனைத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் தொடங்கவுள்ள வர்த்தக போருக்கு இன்னும் 7 நாட்கள் தான் உள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பதிலடி வரிகளை விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த வர்த்தக போர் என்பது உலகப் போர் போல ஆயுதங்களை பயன்படுத்தும் போர் அல்ல. இதனால் நேரடியாக உயிரிழப்புகள் ஏற்படாது. ஆனால் அதே அளவிற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது. ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் என்று அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிக்கவுள்ள வரிகள் காரணமாக இந்தியாவின் ஹெல்த் கேர் ஏற்றுமதி சிஸ்டம், அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மருந்துகள் வருடம் $300 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதோடு அங்கே பயன்படுத்தப்படும் 10 மருந்துகளில் ஒன்று இந்திய மருந்து ஆகும். தற்போது இதன் ஏற்றுமதி பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் அங்கே மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் நம்முடைய ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயங்கள் உள்ளன. என்ன நடந்தாலும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பதில் வரி விதிக்காமல் விடமாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். வரி தொல்லையிலிருந்து அமெரிக்காவை விடுவிக்காமல் விடமாட்டேன். கண்டிப்பாக வரி தொல்லையிலிருந்து அமெரிக்காவை விடுவிப்பேன். அமெரிக்கா மீது கூடுதல் வரி விதிக்கும் நாடுகள் மீது நாங்கள் வரி விதிப்போம். ஏப்ரல் 2 வரைதான் டைம். அதற்குள் வரியை குறைக்காத நாடுகள் மீது நாங்கள் கண்டிப்பாக கடுமையான வரிகளை விதிப்போம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவில் ஏற்றுமதியில் மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்துள்ளது. இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பணியாளர்களை நியமிப்பதற்கான வேலைகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் இந்திய மார்க்கெட்டில் நேரடியாக உற்பத்தியை மேற்கொள்ள டெஸ்லா நினைக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதை கடுமையாக கண்டித்துள்ளார். இந்தியாவில் அவர் முதலீடு செய்ய விரும்ப காரணம் வரி மட்டுமே. அதிக வரி காரணமாக நேரடியாக இந்தியாவில் ஃபேக்டரி கட்ட விரும்புகிறார். இந்தியா அதிகம் வரி போடுகிறது. முக்கியமாக வெளிநாட்டு கார்களுக்கு அதிக இறக்குமதி வரி போடுகிறது. இதற்காக நேரடியாக அங்கே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க மஸ்க் நினைக்கிறார். அது மிகப்பெரிய தவறு. அமெரிக்காவிற்கு தான் சிக்கல் என்று டிரம்ப் பாய்ந்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் 25% வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார். இதனால் இந்தியாவிற்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய எஃகு பயன்படுத்தப்படும் நிலையில் டிரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் எஃகு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்க வர்த்தகர்கள் வேறு நாட்டு எஃகு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். இறக்குமதி ஏற்றுமதி வரியில் டிரம்ப் கண்டிப்பானவர். இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் டிரம்ப் வரியை ஏற்றுவார். இதனால் இந்தியாவில் பொருட்களின் விலை உயரலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி மற்றும் கடுமையான விசா குடியேற்ற கொள்கைகள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களை பாதிக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் ஆய்வு செய்துள்ளது. இவை நேரடியாக ஐடி துறையை பாதிக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக பாதிக்கும். அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்கும். கடுமையான குடியேற்ற கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத நிலை ஏற்படும். இதை நிவர்த்தி செய்ய டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாம். அதாவது விசா பிரச்சினைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம். அமெரிக்காவிலேயே உள்ளவர்களை பணிக்கு எடுக்கலாம் என்று மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.